பாதுகாப்பு வேளாண் மண்டலமா அதிமுக அறிவிச்சது அப்படின்னாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் அதுக்குதான் நான் விளக்கமா அறிக்கை விட்டுல தம்பி, விளக்கமான அறிக்கை தெளிவுபடுத்திட்டேன். எங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. அத புரிஞ்சுங்க, வேளாண்மை துறை மாநில பட்டியலில் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. அது மட்டுமல்ல, மத்தியிலே திரு டிஆர் பால் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் மீத்தேன் திட்டத்தையே கொண்டாந்தாங்க. பேட்டியிலேயே கொடுத்திருக்கிறாங்க, எல்லாத்திலையும் வந்திருக்குது, இந்த தொலைக்காட்சி மூலமா வந்தது. கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது, ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம். இது மாநில பட்டியலில் இருந்த காரணத்தினால மாநில அரசாங்கமே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்ற கொண்டு வந்து நிறைவேற்றி மேத ஆளுநர்கிட்ட அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம், கடிதம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினோம். முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த கடிதம் எழுதினோம் மத்திய அரசாங்கம். அப்பொழுது எங்களுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்ப சுற்றுச்சூழல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர், மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் நான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன், விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அப்ப சொன்னாரு, இது வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது, அதனால் நீங்களே இதற்கு சட்டம் இயற்றி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் கொண்டு வந்தேன். அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால் தான் 5 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் எந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. அத ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அது இந்த அரசாங்கம் தான் செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது வழக்கு நடந்துட்டு அந்த வழக்கு நடைபெற்றுகின்ற பொழுது 136 140 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன்படி மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுது 136 அடியிலிருந்து 140 அடியாக நீர்மட்டத்தை உயர்த்தப்பட்டது. அப்புறம் 142க்கு பிறகு 152 அடியாக அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. மாநில அரசு மத்திய அரசு இருக்கிற வலுநிலை அமைத்து அந்த அணையினுடைய உறுதித்தன்மை ஆராய்ந்து அந்த உறுதித்தன்மையின் அடிப்படையில் இதையெல்லாம் அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று எனக்கு மத்திய அரசு அந்த குழு தெரிவித்து, அதன் அடிப்படையில் மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த அணை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம். ஆனா கேரள அரசு அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கல. அந்த அணையினுடைய இரு பக்கங்கள் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. மரங்களை வெட்டுகின்ற பொழுது நம்ம அதிகாரிகள் மீது வனத்துறை வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அணையை பலப்படுத்துவதற்கான அந்த மெட்டீரியல் கொண்டு போக முடியல. கட்டுமான பொருட்கள் கொண்டு போறதுக்கு வனத்துறையில் அனுமதி கொடுக்கல. இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் அந்த அணையை முழுமையாக நாம பலப்படுத்த முடியல. இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள்லாம் துவக்கி செயல்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கடப்புல போட்டாங்க. ஒருவர்கள் 50 கோடி 100 கோடி கேட்கறாங்கன்னு சொல்லி திண்டுக்கல் சீனியர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு சார். அது ஒரு விமர்சனமா பேசப்படுது. ஆமா, திமுக கொடுத்தது இல்ல, அதான் சொல்றாரு. ஏங்க எங்கிட்ட எப்படி வருவாங்க? திமுக தான் கணக்கிலேயே கொடுக்குறாங்கல்ல, யாரு கொடுத்தான்னு தெரியும்ல. 10 கோடி 15 கோடி கணக்கிலேயே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது எங்களை எப்படி வருவாங்க, நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள்படுதான் அவர் பேசினார். ஆமா, அவரு மிகுந்த அனுபவம் உள்ளவரு. கலவர கூட்டம் எங்க நடந்தது? திமுக நடந்தது. அவர் மறந்து பேசுறாரு. திருச்சியில மாநில உறுப்பினர் திரு சிவா வீட்டுல போய் யார் தாக்குனது?
திமுக காரன காரை உடைச்சான், கண்ணாடி உடைச்சான். அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போறாங்க. காவல் நிலையத்தில் அடிச்சு உதைக்கிறாங்க. அங்க ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினீங்க. அதுதான் கலவரம். இப்ப கூட நம்ம மதுரை இந்த பல்வேறு இடங்கள்ல அதிமுக கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகளிடையே இந்த மோதல் இருந்தது. அதாவதுங்க, ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது. அண்ணா திமுக சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி. இங்க வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் கருத்துக்களை ஆலோசனை கூட்டம் என்ன, கருத்துக்களை பரிமாறதுக்கு தான் ஆலோசனை கூட்டம். சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போற கூட்டம் எல்லாம் இல்ல. அண்ணா திமுக கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்க இருக்கிற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற என்பதற்காக இந்த கள ஆய்வு கூட்டமே நடக்குது. அது தெரியாத அவருக்கு இப்பதானே வந்திருக்காரு. வந்த உடனே எம்எல்ஏ ஆனாரு, வந்த உடனே அமைச்சர் ஆனாரு, வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு, கிரீடத்தை கட்டிட்டாங்க. இன்னும் விவரமா இருக்கு சொல்லக்கூடாது. அவருக்கு பதவிக்கு அதெல்லாம் சொன்னா அழகு இல்ல. அவரா புரிஞ்சு நடந்துட்டா நல்லது. அனைத்து ஊடகங்களுக்கும் பதிவு நன்றி, வணக்கம்.